கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் சங்கீதம் 127:3. 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமேன். ஆதாம் ஒவ்வொரு ஜந்துவுக்கும் பெயர் சூட்டும் வேலை முடிந்ததும் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினாராக பார்க்கிறோம். எதற்காக தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார்? அவனுக்கு ஏற்ற நல்ல துணைவியாரை உருவாக்கவே. ஆதாம் அயர்ந்த நித்திரை இல்லாமல் இருந்தால் ஆதாமுக்கு சற்று வேதனையும் தேவனுடைய வேலை சற்று கடினமாகவும் கூட இருந்திருக்கலாம். மற்றும் யோனாவும் அயர்ந்த நித்திரையாக இருந்தான். எப்பொழுது? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினைவேக்கு போகாமல் சுயநல விருப்பப்படி தர்ஷீசுக்கு போகும்போது அயர்ந்த நித்திரையாக இருந்தான். யோனா யார்? இவன் ஒரு சாதாரண மனிதனா? இல்லை. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் ஒரு தீர்க்கதரிசி. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நினிவேக்கு போய் பிரசங்கி. இவன் ஒரு பிரசங்கி. இஸ் அ பாஸ்டர். யோனா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் பயபக்தியாய் உள்ளவன். 2:1 பார்க்கலாம். இவன் ஒரு பிரேயர் வாரியர். இத்தனை டேலண்ட் நிறைந்த யோனா தன் சுயநலப்படி தூங்குகிறான். யோனாவினால் மிகப்பெரிய சமுத்திரமே கொந்தளித்தது. அந்த கப்பலில் பிரயாணம் செய்த அனைவருமே யோனாவினால் பிரச்சனை உண்டாயிற்று. நித்திரை இளைப்பாறுதல் என்பது என்ன? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்களாம். நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்த பின்பு நீங்கள் உயிர்த்தெழும் நாள், நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழும் நாள் வரைக்கும் நீங்கள் இளைப்பாற தேவன் உங்களுக்கு அயர்ந்த நித்திரை தருகிறார். இந்த உலக வாழ்க்கை என்ற ஓட்டத்தை நேர்மையாய் பரிசுத்த ஜீவியம் செய்து முடித்த பின்பு தேவனில் இளைப்பாற முடியும். மனவாட்டியை உருவாக்குகிறார். ஆதாமை அயர்ந்த நித்திரை செய்தது ஏற்ற துணைவியாரை ஆதாமுக்கு ஏற்படுத்தியது போல நாம் இளைப்பாறி கொண்டிருக்கும் வேளையில் தேவன் அவருக்கு தமக்கு மனவாட்டியாக உங்களை உருவாக்குகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் மட்டுமே உங்களை கிறிஸ்துவுக்குள் மனவாட்டியாக மாற்ற முடியும் என்பது தேவன் நோக்கம். தேவ சித்தம் செய்த அந்த யோனா போல சுயநல ஓட்டம் ஓடி அயர்ந்த நித்திரை அடைய வேண்டாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.